அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த OH இஸ்லாம் சேனல் நேயர்களே, எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். வழிகாட்டும் வான்மறை என்ற சிறப்பான இந்த தொடரில் இன்றும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி. அன்பானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இரண்டு மனிதர்கள் அவர்களை சந்திக்க வந்திருந்த போது, இந்த இரண்டு மனிதர்களும் யமன் என்கிற பக்கத்து நாட்டிலே இருந்து வந்திருந்தார்கள். அவர்கள் இருவரும் பெருமானார் நபிகள் நாயகம் அவர்களை நேரிலே சந்தித்து அவர்களில் கரம் பற்றி அவர்களின் மார்க்கத்தை தழுவிக்கொள்ள வேண்டும் என்கின்ற நல்ல நோக்கத்தில் வந்திருந்தார்கள். அவ்விருவரையும் பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய இந்த எண்ணத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று மார்க்கத்தை எடுத்துரைத்து அவர்களை இஸ்லாத்திற்குள் சேர்த்து கொண்டார்கள். இருவரும் சிறந்த முறையிலே மதீனாவில் வாழ்ந்து வந்தார்கள். அவர்களிலே ஒருவர் மற்றவரை விட, இரண்டு நண்பர்கள், ஒருவரை விட இன்னொருவர் வணக்க வழிபாட்டில் ரொம்ப அக்கறை உடையவர். தொழுகை, தான தர்மங்கள், இறை வழிபாட்டில் திளைப்பது, இவ்வாறு அவர் தன்னுடைய வாழ்க்கையினுடைய போக்கையே முற்றிலும் மாற்றிக்கொண்டார். இறை வழிபாட்டிலேயே முழுக்க தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். இன்னொருவர் அவரை போல் அல்ல, அவருக்கு அடுத்த தரம் என்றுதான் இவரை பற்றி சொல்ல வேண்டும். யார் மிகச்சிறந்த முறையில் மார்க்கத்தினுடைய வழிமுறைகளை பேணி கொண்டிருந்தாரோ அவர் ஒரு நாள் ஒரு யுத்தத்தில் இறை பாதையில் உயிர் நீத்தார். இறைவன் அளவிலே போய் சேர்ந்து விட்டார். இன்னொருவர் அவருக்கு அடுத்த தரத்தில் கொஞ்சம் கடமைகளை மட்டும் செய்து கொண்டு ஒரு நீக்கு போக்கான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார் அல்லவா, அவர் அதற்கு பிறகும் கொஞ்ச நாள் உலகத்தில் வாழ்ந்தார். ஓராண்டு காலம் வாழ்ந்தார். பிறகு அவர் இயற்கையாக மரணம் அடைந்தார். இந்த இருவரையும் தல்ஹா பின் உபைதுல்லா என்கிற ஒரு நபித்தோழர் தன் கனவில் கண்டார். இருவரையும் கனவில் கண்டார். இருவருமே இறந்து போய்விட்டார்கள். அப்போது கனவிலே எந்த நிலையில் காணுகிறார் என்றால், யார் சற்று தாமதமாக மரணம் அடைந்தாரோ, ஓராண்டு காலம் தாமதமாக மரணம் அடைந்தாரோ, யார் வணக்க வழிபாட்டில் இரண்டாம் தரத்தில் இருந்தாரோ அவர் சுவனத்தில் ஒரு உயர்ந்த இடத்தில் இருந்தார் இவரை விட. யார் வணக்க வழிபாட்டில் முதலிடமோ அவர் சொர்க்கத்தில் இரண்டாவது இடம். யார் வணக்க வழிபாட்டில் இரண்டாம் இடமோ அவர் சொர்க்கத்தில் இவரை விட ஒரு தரம் கூடுதலாக இருந்தார். இந்த கனவை கண்ட தல்ஹா பின் உபைதுல்லா அவர்களுக்கு ஒரு சின்ன நெருடல். இவர் வணக்க வழிபாட்டில் ரொம்ப திளைத்திருந்தார். இதற்கு மேல் இன்னொரு நன்மை இல்லை என்று சொல்லக்கூடிய அளவில் இறை பாதையில் தன்னுடைய உயிரை நீத்திருக்கிறார். இவரல்லவா சொர்க்கத்தில் மேன்மைமிக்க இடத்தை பெற்றிருக்க வேண்டும். இவரை விட வழிபாட்டில் குறைந்த மனிதர் சொர்க்கத்தில் இவருக்கு அடுத்த இடத்தில் அல்லவா இருக்க வேண்டும். இவர் மேலே இருக்கிறாரே என்று ஒரு சின்ன நெருடல். பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்தார்கள். தல்ஹா பின் உபைதுல்லா வந்து சொன்னார்கள், எல்லாம் வல்ல இறைவனின் திருத்தூதரே, இப்படி ஒரு காட்சியை நான் கனவிலே கண்டேன் என்றார்கள். நபிகள் நாயகம் சொன்னார்கள், மின் ஐயி ஷையின் தாஜபூன், இதிலே வியப்பென்ன இருக்கிறது? நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், மின் ஐயி ஷையின் தாஜபூன், இதிலே வியப்பென்ன இருக்கிறது? தோழர்களுக்கு வியப்பு. பெருமானார் அடையாமலே சொன்னார்கள், கான ஹாதா அஷத்தர் ரஜுலைனி இஜ்திஹாதன் சும்ம உஸ்துஷிஹி. தோழர்கள் சொன்னார்கள், இவர் வணக்க வழிபாட்டில் திளைத்தவர் அல்லவா என்று. நபிகள் நாயகம் திரும்ப கேட்டார்கள், அலைஸ கது மக்கஸ ஹாதா பஅதஹு ஸனா, இவர் அவரை விட ஓராண்டு கூடுதலாக வாழ்ந்தார் அல்லவா? ஆமாம், அவரை விட ஓராண்டு கூடுதலாக வாழ்ந்து கொஞ்சம் நன்மையான காரியங்களை இவரை விட கூடுதலாக செய்திருக்கிறார் அல்லவா? ஆமாம். ஒரு ரமலான் மாதம் கூடுதலாக நோன்பு வைத்திருக்கிறார் அல்லவா? ஆமாம். அப்படியானால் ஃபமா பைனஹுமா அபஅது மிம்மா பைன ஸமாஇ வல் அர்த், அவரையும் இவரையும் அளந்து பார்த்தால் வானத்துக்கும் பூமிக்கும் இடையில இருக்கக்கூடிய அளவுக்கான தூரம் இருக்கிறதே என்று சொன்னார்கள். அன்பானவர்களே, ஓராண்டு காலம் வாழ்ந்து அந்த ஓராண்டு கால நன்மையின் மூலம் வானமளவுக்கு நன்மையை ஈட்டிக்கொள்ள முடியும் என்று நபிகள் நாயகம் அவர்கள்
சொல்லியிருக்கிறார்கள். இங்கே நாம் கவனிக்க வேண்டிய விஷயமே இதுதான். உலகத்திலே மருந்து மாத்திரைகள் ஏன் கண்டுபிடிக்கப்பட்டன? நோய் நிவாரண மருந்துகள், வலி மாத்திரைகள், நுண்ணிய மருத்துவ விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் ஏன் வந்தன? மனிதனை வாழ வைப்பதற்கு. இந்த உலகம் வாழ்வதற்கான உலகம், அழிந்து போவதற்கான உலகம் அல்ல. வாழ்வதற்குத்தான் வாழ்க்கையே தவிர அழிவதற்கு அல்ல. இந்த உலகத்தில் நவீனமான போர் ஆயுதங்கள் ஏன் கண்டுபிடிக்கப்பட்டன? நம்மை தற்காத்துக் கொள்ள. மருந்து மாத்திரைகள் ஏன் கண்டுபிடிக்கப்பட்டன? நோயின் ஆபத்துகளில் இருந்து, ஆட்கொல்லி வியாதிகளிடமிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்ள. எனவே உலகத்தில் வாழ்வதென்பது ரொம்ப முக்கியமானது. சில பேர் வேதாந்தம் சொல்வார்கள், மரணம் இப்போது வந்தால் என்ன, எப்போது வந்தால் என்ன என்று. இல்லை, மரணத்தை முடிந்த அளவுக்கு தள்ளி போடுவதுதான் புத்திசாலித்தனமான மனிதனின் வேலை. ஒன்று சொல்லட்டுமா? உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா படைப்புகளுக்கும் அதனுடைய உடலிலேயே, புறத்தோற்றத்திலேயே அல்லது அகத்திலேயே தற்காப்பு கருவிகள் இருக்கின்றன. சின்னஞ்சிறிய சிட்டுக்குருவி, அதை பிடித்து லேசாக துன்புறுத்தி பாருங்கள், தன்னுடைய மெல்லிய கால்களில் இருக்கக்கூடிய மிக நுண்ணிய நகத்தால் உங்களை லேசாக கீறி உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்ள பார்க்கும், தப்பிக்க பார்க்கும். நம்முடைய வீட்டில் வளருகின்ற பூனைகள் அப்படித்தான். எல்லா விலங்குகளும் தற்காப்பு கருவிகளாக தன்னுடைய கைகளையும் கால்களையும் நகங்களையும் பயன்படுத்தி கொள்ளும். வல்லூர்களிடமிருந்து தங்களை காத்து கொள்ள சின்ன சின்ன பறவைகள் தங்களுடைய நுண்ணிய அலகுகளை பயன்படுத்துகின்றன. மாடுகளுக்கு ஏன் கொம்புகள்? மான்களுக்கு ஏன் கொம்பு? மான்களுக்கு ஏன் வேகமாக ஓடுகின்ற கால்கள்? இவைகளெல்லாம் தங்களை காத்து கொள்ள. உலகம் என்பது வாழ்வதற்குத்தான், அழிவதற்கு அல்ல. மகாத்மா காந்தி சொல்லுவார், ஒரு பெண் தன்னுடைய கற்புக்கு ஆபத்து வருகிறது எனும் பட்சத்தில் தன்னுடைய நகங்களையும் தன்னுடைய பற்களையும் அவள் ஆயுதமாக பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லுவார். எனவே உலகம் என்பது வாழ்வதற்குத்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், மா அன்ஸலல்லாஹு தாஅன் இல்லா அன்ஸலலஹு ஷிஃபாஅன். உலகத்தில் நோய்களை இறக்கிய அதே இறைவன்தான் நோய்க்குள்ள மருந்துகளையும் இறக்கினான் என்று சொன்னார்கள். இந்த வார்த்தைக்கு என்ன பொருள்? நோய்களை மனிதன் தவிர்க்க முடியாது. ஒரு மனிதன் உண்ணுகின்ற உணவுக்கேற்ப, அவன் செய்கின்ற தொழிலுக்கேற்ப, அவன் வாழுகின்ற வாழ்க்கை முறைக்கேற்ப, சுற்றுப்புற சூழலுக்கு ஏற்ப அந்த மனிதனை வந்து வியாதிகள் தொட்டு கொண்டேதான் இருக்கும். எல்லா வியாதிகளுக்கும் மருந்தை இறைவன் இறக்கி வைத்து விட்டான் என்று சொல்வதன் பொருள் என்ன என்றால், மருந்து உலகத்தில் தான் இருக்கிறது, நீங்கள் கண்டுபிடித்துக் கொள்ளுங்கள் என்பதுதான் அதன் பொருள். மருந்தை கண்டுபிடித்துக் கொள்ளுங்கள் என்பது மட்டுமல்ல, மருந்தை கண்டுபிடித்து சும்மா பார்த்துக் கொள்வதற்கா? அதை நீங்கள் பயன்படுத்துங்கள் என்று பொருள். நோய்களுக்கு எதிராக மருந்தை பயன்படுத்துங்கள் என்றால் அதற்கு என்ன பொருள்? நோயோடு போராடி வாழுங்கள் என்று பொருள். நோய்க்கு இலக்காகி மரணத்தை நீங்களாக தேடிக்கொண்டு தழுவிக் கொள்ளாதீர்கள் என்று பொருள். உலகம் வாழ்வதற்கு, வாழ்க்கை வாழ்வதற்கு, அழிவதற்கு அல்ல. எனவே இந்த உலகத்தில் வாழ வாழ உங்களுக்கு நன்மைதான். அதாவது நீங்கள் நன்மைகளாக செய்து இந்த உலகத்திலே வாழ்வதாக இருந்தால், உங்களின் சக வயதுடையவர் உங்களை விட முற்கூட்டியே இறந்து போனால், நீங்கள் அவருக்கு பிறகு வாழ்ந்த வாழ்க்கை உங்களுக்கு நன்மையாக இருக்கும் பட்சத்தில் அவரை விட சுவனத்தில், நிரந்தர உலகத்தில் உயர்ந்த இடத்தை பிடிக்கலாம் என்கிற ஒரு அற்புதமான வாழ்க்கை பாடத்தை நபிகள் நாயகம் அவர்கள் போதிக்கிறார்கள். எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.